தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், காலையில் தாவேக தலைவர் விஜய் ஒரு மகளிர் தின வாழ்த்துக்காக ஒரு காணொளி வெளியிட்டிருக்கார். அந்த காணொலியில் குறிப்பிட்டார், உங்களை என்ன நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கும்னு நினச்ச திமுக நம்ம யாரையுமே பாதுகாக்கல. அதனால 2026 திமுகவை அகற்றுவோம் அப்படின்னு முதல் முறையாக திமுகங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை சார்? அரசியலுக்கு அவரை கட்டாயப்படுத்துறாங்கன்னு தெரியுது. யார் சார்? அவரை ஓ, இவ்வளோ நாள் பட்டுப்படாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார். சரி சார். மிரட்டிட்டாங்க, அது உலகத்துக்கே தெரியும். அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். மாநாடு நடத்தினார், காணாம போயிட்டார். அதுக்கப்புறம் அம்பேத்கரை பற்றி இது பண்ணார். அதை எழுதி கொடுத்தது மாத்திரம் தான் பேசுவார், அதுக்கு மேலே வராது. அப்புறம் அந்த பரந்தூர் இது 3 தடவை தான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்து வெளி உலகத்துக்கு அவர் வரவே இல்லை. இன்னைக்கு ஒன்றும் வரல. அவர் இது கூட அறிக்கையாக தான் வந்துருக்குது. நேற்று இஃப்தார் நோன்பு வந்து ராயப்பேட்டை அது வந்திருக்காரு. இஃப்தார் நோன்புக்கு வந்தார். ஆமாம். அப்போ தான் என்ன ஒரு பதிவு எனக்குலாம் வந்ததுன்னா, முஸ்லீம்களை கேவலப்படுத்தி ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அந்த படத்து பேர் தெரியாது. சந்திரலேகா. துப்பாக்கிங்கிற படம். துப்பாக்கி. அந்த படத்துல முஸ்லீம்களை கேவலப்படுத்தி வன்முறையாளர் உண்மையிலே அதில் கேவலப்படுத்தி அந்த மாதிரி எடுத்திருந்தார். அதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு வந்த போது அவங்க அப்பா அப்போ வந்து அரசியல் கிடையாது. அவர் வந்து அவர் முஸ்லீமாக ஒரு படத்தில் நடிப்பார் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தார். அந்த நடிப்பை தான் நேற்று நடித்தார் அப்படின்னு மேக்கப் போட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னாங்க. இஃப்தார் இது சாப்பிட்டாரு. அது டாக்டர்களெல்லாம் கவலைப்படுத்தி ஒரு படம் எடுத்தார். எஸ்.ஜே. சூர்யா வந்து டாக்டராக வருவார். அந்த படத்து பேர் ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் வந்து டாக்டரெல்லாம் அயோக்கிய பசங்க, இப்போ கொலைகாரனுங்கிற மாதிரி காட்டினார். அது நித்யா மேனன் வந்து பிரசவத்தில் வந்து எஸ்.ஜே. சூர்யா ஆயிரக்கணக்கான காம்ப்ளிகேஷன் உருவாக்கி காசு வாங்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுற மாதிரி டாக்டர்கள் அவ்வளோ அயோக்கியர்கள்னு காட்டினார். நாங்கள் சட்டை பண்ணல. இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு நாங்கள் சட்டையே பண்ணல. சரி, இன்றைக்கி அவர் போட்டிருக்கிற அது அரசியலுக்கு அவர் வர சொல்லி அவர் அமலாக்கத்துறையில் கொடுத்த ப்ரெஷரில் தான் அவர் கட்சி ஆரம்பித்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க கொடுக்குற இது கதை வசனம் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து பேசுகிறாரு, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நம்ம திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஆட்சி வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறார். மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் சொல்கிறார். இவர்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறார். என்ன சார் விஜய் இருக்கிற இடத்துல ஜாக்கிரதையா இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். என்ன சார் சொல்றவங்களாம் பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான். கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, யாரோ ஒரு நடிகை வந்து பிளான்ல உட்கார வச்சுட்டு போறாரு. அந்த நடிகைக்கு பாதுகாப்பு இருந்ததா? அதை போட்டோ வேறு எடுத்து போட்டாங்களே, மடியில் உட்கார வச்சுட்டு போறாரு. இவர் பேசுறாரு பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி. அந்த பொண்ணுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தா? அதை புகைப்படமா எடுத்து வெளியிடுறாங்க. சரி சார். அந்த பிள்ளைங்கள 2 பேரும் உட்காந்துட்டு போறாங்க. தனிப்பட்ட ஒரு திருமணத்துக்கு 2 பேர் போகக்கூடாது சார். போகக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க பொண்டாட்டியோட போயிருந்தா யாரு கேட்க போறா? யாரையோ கூட்டிட்டு போறது, அதையே பப்ளிக்கா போடுற, அதான் கேள்வி. நீ செஞ்சா அதான் வடிவேல் ஜோக்கு தான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது. விஜய் பேசக்கூடாது. அவருடைய மனைவி எல்லாம் எங்க இருக்காங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவரை பத்தி, அவருடைய சொந்த வாழ்க்கையை பத்தி ஆயிரக்கணக்கான கேள்வி கேட்டு. இப்போ மோடி வந்து குடும்பத்தோட நீங்க வாழுங்கன்னு சொன்னாங்க, எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. உங்க மனைவி எங்க சார் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நீங்க இருக்காங்களா, நம்ம யசோதா பண்ணி இருந்துட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில்? பாஜகவோட சேர்ந்தவங்களோ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி பேசலாமா? இந்த தடவை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆம்பளைகளா இருக்கிற நாம தாங்க படாதாவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மேயர் பதவி 10 மேயர் போஸ்ட் இருக்குதுன்னா அதில் 5 பெண்களுக்கு கொடுத்தாச்சு. நம்ம கதி என்ன ஆகுது? முனிசிபாலிட்டியில் 20 சேர்மன் இருக்காங்கன்னாக்கா 10 சேர்மன் வந்து பெண்களுக்கு அனுப்பிட்டீங்க. எங்க கேட்டாலும் பெண்களுக்கு இடம் சிந்திக்கிறீங்க. அவங்க வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா கூட 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க செலவுக்கு. பெண்ணுக்கு வந்து ஸ்கூலுனாக்கா எல்லா ஃபீஸும் காலேஜை கவர்மெண்ட்டே கட்டுது. ஆம்பளை என்ன கை விட்டுட்டீங்களா நான் கேட்டேன். ஸ்டாலினை பார்த்தீங்க? ஆமாம், நான் எல்லாம் பதிவு போட்டேனே. ஏன்னா எங்கள் கதி அன்னைக்கு என்னங்க, ஒரு வேலைக்கு போனேன்னா ஏன்னா இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேன். பொறியியல் கல்லூரியில் பெண்கள் வந்தது கிடையாது. நீங்களே வந்து பார்த்தீங்களா என் டிபார்ட்மெண்ட் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ஆண்களே இல்லை.
முதலாண்டு சேர்ந்துருக்காங்க, இந்த வருஷம் சேர்ந்துருக்காங்க 60 சீட்டு, 55 பெண்கள், 5 ஆண்கள். நான் எப்படி நடத்துறது கிளாஸ்? முழுக்க முழுக்க பெண்கள், முழுக்க முழுக்க பெண்கள். அப்படி மாறி போச்சு. இந்த ஊர்ல வந்து நீ வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீ சொன்னீங்கன்னா ஒரு சிரிக்குது. இதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு வந்து சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வந்ததுனால காலையில் இப்போ ஒரு 4 மணிக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா 4:30 மணிக்கு ஒரு டிஜிட்டல் மீடியாவில் அதை கவர் பண்ணி வெளியில் வந்துடும். முதல்ல வந்து அன்னைக்கு சாயந்தரம் செய்திகள் வரும்போது செய்திகள் வர்றவர்களும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. டிவி இது நம்ம செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்குது பார்த்தோம்னாக்கா 4 மணிக்கு இந்த இடத்தில் தகராறு நடந்துன்னு ஒரு லைவாக உடனடியாக அந்த அடுத்த செகண்ட் ஒரு அளவுக்கு இன்றைக்கி செய்தி இது வந்து பரவிட்டு போகுது. செய்தித்துறை அந்த மாதிரி அந்த அளவுக்கு பரவிட்டு போகுது, இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் எங்கேயோ நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகைப்படுத்தி காட்டப்படுகின்றன. இதெல்லாம் எல்லா காலத்திலும் நடந்த விஷயங்கள் தான். இந்த இந்த தவறுகள் இந்த இது பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் எல்லா காலத்திலும் நடந்ததாக இருக்குது. எப்போ நடக்கலை? உங்கள் லாங்குவேஜ்லேயே சொல்லணுன்னா அரச சபையில் மண்ணை 2 இவங்களும் உட்காந்துருக்கிற இடத்துல திரௌபதிங்கிற பொண்ணை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சேலை உரிச்சு போடுறோம். உங்கள் சனாதனம் அவள் சபதம் எடுக்கிறான். எல்லாம் அவளுக்கு 5 புருஷன், 5 பேரும் பேசாம உட்காந்துருக்கு. என்ன பண்ணானுங்க? அவள் கேட்குறா, ஏன்டா அவளுக்கு விட்டு இல்லையா கேட்குறா, பதில் இல்லையா, அவுத்து போட்டாங்க. கிருஷ்ணான்னு கத்துறா, அந்த ஆள் பாடவை அனுப்புகிறான். அந்த ஆள் யாரு? கோபிகாசிரியர்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க புடவையெல்லாம் தூக்கிட்டு போய் மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு நிர்வாணமாக வந்தாதாண்டி கொடுப்பேன் நான் வந்து கதை. பாலியல் குற்றத்தில் வந்து கிருஷ்ணன் உள்ளே போடுவீங்களா? சொல்லுங்க. ஒரே நேரத்தில் அஃபிஷியலாக வந்து பாமா, அதுக்கப்புறம் ருக்மணி, இது போக ராதைங்கிற ஒரு இன்னொருத்தருடைய பொண்டாட்டி, அஃபிஷியலாக 3 பேர் 50,000 கோபியர்களோட வாழ்கிறான். பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட அநியாயம் கிடையாது. அதை கேட்கறதுக்கு இது அந்த கடவுளை தடை பண்ணுவீங்களா? விஜய்கிட்ட கேட்குறேன். ஏகபத்தினி விரதன்னு ராமனை சொல்கிறீங்க, அவங்க அப்பா தசரதனுக்கு 50,000 பொண்டாட்டின்றார். என்ன நியாயம்? யார் கேட்குறது? இதெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் கேளுங்க. சார், இப்போ ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பின்னால் திமுக கிட்ட கன்சால்டேட் ஆகிட்டு இருந்த இந்த சிறுபான்மையினர் வாக்கை வந்து விஜய் டார்கெட் பண்ணுறாரோ? அதை டார்கெட் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு தொப்பி போட்டுட்டு போறாரு. எதுக்காக? சிறுபான்மையினர் இருக்கிறதுல என்ன ஒரு அரசியல் என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது, சிறுபான்மையினர் வந்து ஒரு கட்டுப்பாடாக வந்து ஒரு தேசிய நோக்கி போவாங்க. அவங்க விட்டு வந்து 10 வேறுபாடுகள் இருக்காது. முஸ்லீம்னாக்கா முஸ்லீம்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இதுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்தவர்களும் ஒரு இடத்துக்கு போட்டுருவாங்க. அப்படிங்கிறது இருக்குது. பெருமையான்மை இருக்கிற இந்துக்கள், அதாவது சனாதனவாதிகள் விட்டுருக்க இந்துக்களாக இருக்கவங்கெல்லாம் பல்வேறு ஜாதிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய ஜாதி எங்கே இருக்குதோ அங்கே தான் நான் நிற்க முடியும். பெரும்பான்மை எங்கே இருக்கு? என்னுடைய ஜாதி இருக்கிற இடத்துல தான் நிற்க முடியும். இப்போ நான் என்னோட ஊர் வந்து சேலம், அங்கே பெரும்பான்மை கிடையாது. நாங்கள் இருந்தாலும் எங்கள் அண்ணன் வந்து சமாளித்து ஜெயிச்சார், நிறைய தடவை ஜெயிச்சார். அங்கே வந்து வன்னியர்களுக்கு மத்தியில் போட்டி போட்டு நாங்கள் வந்தோம். அதில் என்னன்னாக்கா அந்த பெரும்பான்மை வன்னியர்கள் ஒன்றா சேர்றாங்கன்னும் போது மற்ற ஜாதிக்காரர் பூரா எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டார். அப்படிதான் எங்கள் அண்ணன் தெரிச்சார். அவங்க ஒன்றா சேர்றாங்கன்னா நம்ம விடக்கூடாது. இந்த தடவை பழனிசாமி தோத்ததுக்கு காரணமே அந்த ராம்தாஸ் சொன்ன அந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு அதிகமாக கொடுப்பேன்னு சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும், ஆட்சிக்கு வந்தால் நடத்துவோம்னாரு. ஓஹோ, ஆட்சிக்கு வந்தாங்க வன்னியர்கள் நீ கொடுத்துவிட்டு நாங்கள்லாம் வேற சுப்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதான்னு சொல்லிவிட்டு அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து பழனிசாமி காரி பண்ணாங்க. அதுதான் காரணம். சார், இந்த விஜய் கட்சியில் பார்த்தோம்னா நிறைய பொறுப்பாளர்களை விட வீக வகுப்பாளர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர் என்னமோ மிரட்டுற அன்னைக்கு ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாருங்க. அவர் பாஜக இது பண்ணுறாங்க, என்ன ஆச்சு கட்சியை ஆரம்பிக்கிறையா இல்லையான்னாங்க. உடனே மாநாடு போட்டாரு. மாநாடு போட்டு பாஜக மிரட்டல். வேற என்ன? ஏங்க அவங்க அப்பா வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சாருங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஜெயலலிதா ஒரு மிரட்டின உடனே அவங்க அப்பா கிட்ட போய் அரசியல் பேசுகிற வேலை வச்சுக்காதட்டு அவங்க அப்பா கட்சியை கலைச்சிட்டாரு. போன தேர்தலில் அவர் சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டார். அந்த சைக்கிளுக்கு கரும் சிவப்பு பெயிண்ட் அடித்து திமுக மாதிரி பெயிண்ட் அடித்து கொண்டு வந்து ஓட்டு போட்டார்.
எல்லாரும் இது பண்ணாங்க. விஜய் வந்து திமுக ஆதரவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு வந்து திமுக ஒழிப்பேன்னு சொல்லி பேசுறாருன்னா எங்கேயோ ஒதுக்கிது இல்லை சார். சைக்கிள் போனதெல்லாம் நம்ம ஒரு சைக்கிளுக்கு கருப்பு சோப்பு பெயிண்ட் அடிச்சு கொண்டு வர்றாருங்க. திமுக பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றாருங்க வாக்கு சாவடிக்கு. அது சைக்கிள்ல வந்தது வந்து ஸ்டண்ட்டுக்கு அது வேற விஷயம். அந்த சைக்கிளுக்கு அடிச்ச கலர் தானே எல்லாத்தையும் கண்ணை உறுத்துச்சு. அப்படி ஆதரவு தெரிஞ்சவர் திடீர்னு அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஓடினவர் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாருன்னா என்ன காரணம்? நீங்க தான் காரணம். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் வாங்குகிறான்னு ஏற்றி விட்டீங்க சார். 200 கோடி ரூபாய், 200 கோடி. அமலாக்கத்துறை சும்மா இருக்குமா? வரட்டுமா அப்படின்னு உள்ள போயிட்டாங்க. உள்ள போனா என்ன ஆனாங்க? தலைவர் சொல்றாரு சார், ஒயிட்ல தானே சார் வாங்கியிருப்பாரு. அவர் ஏன் பயப்படணும் சார்? ஒயிட்ல வாங்கியிருந்தாக்கா ஏன் சார் அவர் இப்படி தடுமாறுறாரு? அந்த அந்த கணக்கை எப்படி சொன்னாங்கன்னா, நான் ஒரு பெரிய இடத்து பொருளாப்போ வாங்கி கட்டிக்கிட்டேன். ஓகே. ஒரு பிரபல நடிகருடைய படம் ரிலீஸ் ஆச்சு. 3 காட்சிகள் 1000 கோடி ரூபாய் சொல்லிட்டு போட்டாங்க. நம்ம வாய் திருவாய் மூடி சும்மா இருந்திருக்கலாம். அப்படி 1000 கோடி ரூபா ஒரு 3 மணி நேரத்தில் சம்பாதிக்க முடியும்னா அவரை வச்சு படம் பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் என்னத்துக்கு இண்டஸ்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இந்த கட்டடத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாடுகளில் போய் போராடிக்கிட்டு இருக்கிறான். இவரை வச்சு ஒரு படம் எடுத்தாக்கா 3 ஷோவில் 1000 கோடி வருதுன்னா ஒரு வாரம் ஓடிச்சுன்னா 10,000 கோடி வருது இல்லை, அவ்வளோதானே அப்படின்னு. அதுக்கு நான் பட்ட அவஸ்தை பெரிய அவஸ்தை. எனக்கு மிரட்டலும் அந்த ரசிகர் மன்றங்கிற பேரில் அவ்வளோ மிரட்டல். அவங்க பகுதி பக்கமே போக முடியாத அளவுக்கு எனக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள். அந்த விசாகா கமிட்டி வந்ததுக்கெல்லாம் கூட அவங்களுடைய பின்னணி இருந்தாங்க. அந்த அளவுக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தொந்தரவுலாம் கொடுத்தாரு. அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கேன். அது நமக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி அரசியலுக்கே வரமாட்டேன்னு போனவர் ரஜினியை மிரட்டினாங்க. ரஜினி மிரட்டினோடனே ரஜினி சீசன்டு மேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். உடனே கட்சி ஆரம்பித்தார். உடனே அமைப்பாளர்கள்லாம் போட்டார். பல பிரபல ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும், யார் கட்சி ஆரம்பித்தாலும் சேர்ற கூட்டம். அது கரெக்டாக வந்து சேர்ந்தது. அவங்களெல்லாம் நீதான் நிர்வாகத்தலைவர், அது எல்லாத்துக்கும் போஸ்ட்லாம் கொடுத்தாரு. பூத் கமிட்டி எல்லாம் போட்டாச்சு, தலைமை கழகம்லாம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஷூட்டிங்க்கு போகிறார் ஹைதராபாத்தில். அங்கே போய் ஷூட்டிங் நடக்கும்போது மயக்கடிச்சு விழுவுறாரு. எமர்ஜென்சி வார்டில் கொண்டு வந்து போடுறாங்க. கொரோனா வந்துருச்சு, உயிருக்கு ஆபத்தான நிலை அப்படின்ட்டாங்க. படுத்து கிடக்கிறார். படம் கைவிடப்பட்டது. மருத்துவர்கள் 1 வருஷத்துக்கு நீ எந்த செய்யக்கூடாது, ஓய்வு. என் உடல்நிலை சரியில்லாதனால நான் வந்துவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமலாக்கத்துறையெல்லாம் வச்சு மிரட்டிங்கன்னா, ஏன்னா எங்கள் தலைவர் வந்து மிரட்டி அரசியலுக்கு வர வைக்கிறியான்னு சொல்லி உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும். அதனால தான் அவங்க பேசாமல் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஜாமுன்னு அவர் பாட்டுக்கு கட்சி கழிச்சிட்டு அவர் பாட்டு ஜாடி போயிட்டார். அந்த புத்திசாலித்தனம் தம்பிகிட்ட இல்லை. விஜய் மாட்டிக்கிட்டார். சார், இப்போ அவருடைய யூக வகுப்பாளரில் மிக முக்கியமானவர் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ட்டு. அவர் சமீபத்தில் தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறார். அதில் அவர் திரும்ப சொல்கிற விஷயம் வந்து தாவேகா வந்து தனித்து தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்கிறார். தனித்து போட்டியிட்டா விஜய் தாங்குவாரா சார்? பிரசாந்த் கிஷோர் யார்? திமுக ஜெயிக்க வச்சார் சார். அதான் இப்படி எல்லாம் அந்த ஆள்னால தான் திமுக ஜெயிச்சதுன்றீங்களா? ஆமாம் சார், அதானே சொல்கிறாங்க. அவரோட ஐபேக் தான் காரணம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி அதை ஜெயிக்க வச்சாருங்கிறதுலாம் வேற விஷயம். திமுக அப்போ வந்து செல்வாக்கு இல்லாமல் இருந்தது. திமுக தான் ஜெயிக்கணும்னு எல்லாரும் சொன்ன நேரத்தில் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு இவரை சேர்ந்துக்கிட்டு ஜெயிக்கும் போது நான் என்னால் தான் ஜெயிச்சது கிளைம் பண்ணி காசு வாங்கி போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமான ஆளாக இருந்தால் பீகாரில் ஏங்க துண்டாகான துணியை காணன்னு ஓடியாங்க டெபாசிட் வாங்கல ஒரு இடத்துல உண்டு. பெரிய அரசியல் விற்பனர். அவர் சொன்னது தான் மக்கள் அப்படியே வந்துடும். இப்போ 3 மாதம் 4 மாதம் ஆகலைங்க அவரை வேட்டையெல்லாம் உருகிட்டு அமிச்சு பீகாரில். இங்கே வந்து விட்டுக்கிட்டு இங்கே வந்திருக்காரு, இங்கே வந்து விசாரிச்சிருக்காரு. யார் இப்போ விஜய்னு ஒரு ஆளாக இருக்காரு. ரைட் எப்படி இருக்குது, ஜெயிச்சுக்கிற மாதிரி இருக்கு. வாப்பா விட்டு நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோ வந்துடுவார். என்னால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னாக்கா எப்போ தெரியுங்களா? என்ன மாதிரி ஒரு ஆளை அடையாளம் தெரியாத ஒரு ஆளை கட்சியில் நிற்க வச்சு இது தலைவனாக நிற்க வச்சு என்னுடைய கட்சி வேட்பாளர்கள் நிற்க வச்சு உன்னுடைய உத்திகளை வச்சு என்னை ஜெயிக்க வச்சுன்னா உன்னால நான் ஜெயிச்சேன்னு வரும். ஜெயிக்கிற கட்சிக்கிட்ட போய் உட்காந்துக்க வேண்டியது ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி காசு வாங்கிட்டு போகிற பொழப்பு நடத்துகிற ஆள் இல்லை.
நான் அதை விஜய்கிட்ட நான் சொல்கிறது தான், ஜாக்கிரதை இருப்பா. 2 பேருக்கிட்ட ஜாக்கிரதையா இரு. இந்த மார்ட்டின் ஒரு ஆள் யாரோ ஆதவ் ஜாக்கிரதையா இரு. தன்னுடைய லாட்ரி சீட்டு விற்கிறதுக்காக உன்னை பயன்படுத்திக்கிட்டு சுற்றுறாரு. ஜாக்கிரதை. அதே தான், தனக்கு பொழப்பு நடத்துகிட்ட நீ ஜெயிச்சது வந்து உன்னுடைய வெற்றிக்கு நான் தான் காரணம் சொல்லி இந்த ஆள் கிளைம் பண்ணிட்டு வந்திருக்கான், பொழப்புக்காக வந்திருக்கான். ஜாக்கிரதையா வேணுங்கிறத காசை கொடுத்துரு, பேச்சை கேட்டுன்னு மாட்டேங்காது. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜாக்கிரதையா. சார், இப்போ விஜயகாந்த் வரக்குள்ள தேர்தலில் டைரக்டா நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் கூட்டணியை நோக்கி நகர்ந்தாரு. இப்போ விஜய் கிட்டத்தட்ட விஜயகாந்தோட ஃபார்முலாவை தான் பின்பற்று வரா. எல்லா நடிகர்களும் சொல்லிக் கொடுக்கறதாங்க. ஓகே. விஜயகாந்துக்கு வந்து அன்னைக்கு வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் பின்னணியில் இருந்தார். ஓகே. பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆர் கண்ணிலே வர விட்டாட்டு வருவார். அந்த மாதிரி ஆள் எங்களுக்கு ஒருத்தர், எங்களோட சேர்ந்தவர் தான். எங்கள் காலத்து தலைவர்களில் ஒருத்தர். எம்ஜிஆர் கண்ணிலே வரல விட்ட ஒரு ஆட்டோ வருதுங்கிற பேர் அவருக்கு உண்டு. அந்த மாதிரி அவர் மேலே ஆயிரக்கணக்கான விஷயங்கள்லாம் உண்டு. அது வேற. அவருடைய பின்னணியில் தான் அவர் நின்னார். அந்த அன்னைக்கு வந்து கலைஞருக்கு வந்து இந்திரா காங்கிரஸ் கொடுத்த சில குடைச்சல்களில் வந்து இந்திரா காங்கிரஸுக்கு பாடம் கற்பிக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கலைஞர் எடுத்தார். தன்னையே தோக்கடிச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த இந்திரா காங்கிரஸுக்கு கொடுத்த பாடம் பெரிய பாடம். 2G வழக்கை போட்டு தன்னுடைய பொண்ணு ஜெயிலில் தள்ளினார். தள்ளி தான் சொல்கிற பேச்சை கேட்கணுங்கிறதுக்கு அந்த பொண்ணை உள்ள தள்ளிட்டார். அடுத்த அப்படி 2Gயில் வந்து அந்த கம்பெனியில் வந்து தயாளம்மாலும் ஒரு பார்ட்னர். ஓகே. தயாளம்மாவை உள்ள தள்ளிடுவான்னு சொல்லிட்டு மேலே வந்து அமலாக்கத்துறை வந்து அறிவாலயத்தில் மேலே வந்து ரெய்டு நடத்துகிறாங்க. அந்த அம்மாவை உள்ள தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு கீழே குலாம் நபி ஆசாத் சொல்கிறாரு, 64 சீட்டு கொடுக்குறீங்களா இல்லை தயாளம்மா உள்ள தள்ளிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. கலைஞர் அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். எத்தனை சீட்டு இருந்தார்? 64. சரி எடுத்துக்கோ, 64 சீட்டு எதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டார். ஸோ கொடுத்துட்டார். கொடுத்துட்டோன்னு அவங்க போயிட்டாங்க. அந்த 64 இடத்துல கலைஞர் ஒர்க்கே பண்ணல. திமுக வேலை செய்யல. 5 இடத்துல ஜெயிச்சாங்க. 59 இடத்துல தோத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வராமல் போனதுக்கு, எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் போனதுக்கு அதுதான் காரணம். அந்த விபத்தில் தான் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தார். அன்னைக்கு உளுந்த காங்கிரஸ் இன்னைக்கு வரலும் பேரம் பேசுறதுக்கு தயாராக இல்லை, முடியல, முடிச்சு கட்டிவிட்டார். காங்கிரஸை இல்லாமல் பண்ணதில் வந்து கலைஞர் செஞ்ச இது வந்து சாமர்த்தியம் பெருசு. 71 அதே தான் பண்ணார். உனக்கு நாடாளுமன்றத்தில் உனக்கு நிறைய சீட்டு வேணும், உன்னுடைய ஆட்சி நிற்கணும். இந்திரா காந்தி கிட்ட சொல்கிறார், நாடாளுமன்றத்தில் அதிக சீட்டில் நின்றுக்கோ, தமிழ்நாடு ஆசைப்படிக்கு உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்ட்டார். அந்த கூட்டணி அப்படி வரதான் தான் கூட்டணிக்கு ஒத்துக்கணும். அந்த அம்மா பைத்தியக்காராட்டம் சரி நடிச்சு அந்த வார்த்தை சொல்றதுக்கு மன்னிச்சுங்க, கொஞ்சம் இதாக தந்திரமே இது பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா அந்த தேர்தலில் தான் திமுக வந்து 184 இடங்கள் ஜெயிச்சு. 234 சீட்டில் 184. இன்னைக்கு வரல அந்த முறியடிக்கப்படாத ரெக்கார்டு. அப்போ தான் இந்திரா காந்திக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸே இல்லை, கட்சியே இல்லை. காமராஜர் அப்போ வந்து பெருசாக பூதாகாரமாக ஓதி பெருசாக்கப்பட்டாங்க. காமராஜர் தான் ஆட்சிக்கு உருவாக்குற அளவுக்கு பேசப்பட்டது. 15 இடத்துல ஜெயிச்சார். அதோட காமராஜருடைய அரசியலும் முடிச்சு. 71 தானே காங்கிரஸுங்கிற ஒரு பேர் இயக்கம். காமராஜர் எல்லாம் காணாமல் போனது 71 தான். இதெல்லாம் வந்து எலெக்ஷனில் இதெல்லாம் தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுக்கு பின்னணியில் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருந்து தான் இதெல்லாம் கொண்டு வராங்க. விஜயும் அது மாதிரி தான். இப்போ நான் பார்க்குறேன், விஜய் அந்த மாதிரி தான் மிரட்டி இருக்காங்கன்னு அவர் வந்துட்டார். வந்துட்டாக்க என்ன கட்சி நடத்துறியா இல்லைன்னா உடனே மாநாடு போட்டார். அப்புறம் பேசாம போயிட்டார். என்ன அதுக்கப்புறம் ஒன்றும் பேச்சே காணோம். உடனே அம்பேத்கர் ஒரு நிகழ்ச்சி அது ஒன்று நடத்தினார். அப்புறம் வந்து பரந்தூர் இது மொத்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் மொத்தம் 3 மீட்டிங் தான் பேசியிருக்காரு. பொதுமக்களை பார்த்துருக்காரு. நேற்று இஃப்தார் மீட்டிங் வந்திருக்காரு. 4 தடவை தான் வந்திருக்காரு. சார், அந்த நேற்று நடந்த இஃப்தார் இதில் வந்து இஸ்லாமியர்களை அவமானப்படுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அவர் வந்து உண்மையிலேயே நோன்பு இருந்து வந்ததாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது அந்த இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பு நோக்கிறதுல வந்து அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து இது பண்ணுவாங்க. அவங்களுடைய மத இது வழிபாட்டில் அது ஒன்று எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதை இஃப்தார் கஞ்சி கொடுக்கணும். அந்த இது நான் எனக்கெல்லாம் வந்து ஆற்காடு நவாபை வந்து அப்போ இஃப்தார் நோன்பு இது பண்ணுவார்.
அதுக்கு எங்களை கூப்பிட்ருக்காங்க. எங்கள் அண்ணனை கூப்பிடும்போது நான் பக்கத்தில் நின்ற போது இவர் யார் என்னெல்லாம் கேட்டு அப்புறம் எனக்கும் கொடுத்து நான் அந்த இஃப்தார் நோன்புக்கு அப்போ தான் நான் ஏஆர் ரஹ்மானை ஒரு தடவை பார்த்தேன். ஏஆர் ரஹ்மானுங்கிறது எனக்கு தெரியாது. இவர் தாங்க அந்த மியூசிக் டைரக்டர்னாங்க. அப்போ தான் அவர் வந்த புதுசு அவர் வந்துருந்தார். அது இப்போ அவர் கொடுக்கறதே இல்லை இஃப்தார் நோன்புக்கு. அது ரெகுலராக போயிட்டு அது என்னென்னா அவங்களுடைய மத சடங்குகள் அது ஒன்று. தன்னுடைய மதத்துக்கு சம்மந்தம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அதை கொடுக்கணுங்கிறது. குல்லா போடணும் இது பண்ணணும். நம்ம மதத்தை சேராதவங்க பண்ண வேண்டியதில்லை. ஓகே ஓகே. மற்றவங்களாம் எப்படி வருவாங்கன்னாக்க அந்த கையில் கட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த இது போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் இது அந்த நேரத்தில் இப்படி காதில் இப்படி கையை வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு அந்த இது நோம்பு நோக்கிறது இப்படி வச்சுக்கிட்டு கும்பிடுறது எல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு அந்த கஞ்சி மாத்திரம் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அது நல்ல பெரிய இதில் இருக்கும். அது சாப்பிட்டு அது அந்த நோம்புக்கு நம்மளை கூப்பிடுறாங்கிறது ஒரு பெரிய கௌரவம். ஓகே. அதில் அந்த மதத்தை அதுக்கு போனதுனாலேயே நம்மளை இது அந்த மதத்தை நம்ம ஆதரிச்சிட்டோங்கிறது இல்லை. அந்த மதத்துக்காரர்கள் நமக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதான். அப்படி ஒரு மரியாதையை விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இவர் கேட்டிருக்காரு. ஓகே, இவர் கேட்டிருக்காரு. இது அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஓட்டை வாங்குறதுக்காக இஃப்தார் நோன்பு அவங்க கட்சியில் இருக்கிற முஸ்லீம்களை வச்சு இஃப்தார் நோன்பை ஏற்பாடு பண்ணி அதை ஏற்பாடு. இப்போ இவர்கிட்ட இந்த முஸ்லீம் ரசிகர்கள் யாரோ இருந்திருப்பாங்க, அவங்கள வச்சு இதை ஏற்பாடு பண்ணிப்பா. அதை வச்சுட்டு அப்புறம் அதை நீங்கள் தான் இருக்கீங்களா விளம்பரம் கொடுக்குறதுக்கு அது கொடுத்தாச்சு. நன்றி சார்.